பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் ராமதாஸ் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை மேற்கொண்டார். கட்சி நிர்வாகிகளை சில நிமிடங்கள் மட்டும் சந்தித்து ராமதாஸ் உரையாடிய நிலையில் கட்சியின் பொருளாளர் திலகபாமாவை சந்திக்க மறுத்ததால் அவர் சுமார் 1.5 மணி நேரம் காத்திருந்து பின்னர் புறப்பட்டு சென்றார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீக்கி செயல் தலைவராக நியமித்து அதிரடியாக அறிவித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசித்த பின்னர் முடிவெடுக்க உள்ளதாக கூறிய அவர் ஆலோசனை நடத்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பும் விடுத்திருந்தார். அது காரணம் கேட்குறீங்களா? காரணங்கள் பல உண்டு, அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக பகிர்ந்து கொள்ளும். இதையடுத்து தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்த அவரது மூத்த மகள் காந்திமதி, இளைய மகள் கவிதா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது அன்புமணிக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர் பாலு, எம்எல்ஏக்கள் அன்பழகன், சிவக்குமார், முன்னாள் எம்எல்ஏ சேலம் கார்த்திக் உள்ளிட்டோர் ராமதாஸை சந்தித்தனர். அவர்களுடன் ராமதாஸ் சில நிமிடங்கள் மட்டுமே உரையாடிய நிலையில் மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார். ஒரு நிமிடம் நாங்கள் ஐயாவை ஒரு மரியாதை நிமித்தம் பார்க்க வந்திருக்கோம். இது சாதாரணமாக பார்த்துட்டு போகிற சந்திப்பு. இப்பொழுது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எந்த செய்தி இல்லை. நன்றி. அன்புமணி நீக்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்த கட்சியின் பொருளாளர் திலகபாமாவை ராமதாஸ் சந்திக்க மறுத்ததால் அவர் சுமார் 1.5 மணி நேரம் காத்திருந்துவிட்டு பின்னர் புறப்பட்டு சென்றார். ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி, வடிவேல் ராவணன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸை சந்திக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.